ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 22 முதல் ஜனவரி 26ஆம் தேதி வரையிலான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். பீகார் முன்னாள் முதல்வர் கர்பூரி தாகூருக்கு பாரத ரத்ன விருது. அவருடைய பிறந்த தினமான ஜனவரி 24ஆம் நாள் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த வருடம் குடியரசு தின நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவர் யாருன்னு கேட்கலாம். இமானுவேல் மேக்ரான். இவர் பிரான்ஸ் நாட்டின் அதிபர். பிரான்ஸ் நாட்டின் அதிபர் மேக்ரானுக்கு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் ராமர் கோவில் மாதிரியினை பரிசாக வழங்கியுள்ளார். தற்போது கிரிக்கெட் வீரர்களுக்கு CK நாயுடு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டிருக்கு. இது BCCI-ஆல் வழங்கப்பட்டிருக்கு. யார் அந்த இருவர் அப்படின்னு பார்க்கலாம். கிரிக்கெட்டுக்கு சிறப்பாக பங்களிப்பு செய்ததற்காக முன்னாள் கேப்டன் ரவி சாஸ்திரி அவருக்கும் விக்கெட் கீப்பரான ஃப்ரூக் எஜினியர் ஆகியோருக்கு இந்த பரிசு வழங்கப்பட்டிருக்கு. தேசிய வாக்காளர் தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 25ஆம் நாள் தேசிய வாக்காளர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஐநா பொது சபையின் 78வது அமர்வின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ் பிரான்சிஸ். கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் தமிழகத்தில் எங்கு அமைந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழக்கரை. இது மதுரை மாவட்டத்தில் உள்ளது. இந்த அரங்கத்தை முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் கடந்த புதன்கிழமை திறந்து வைத்துள்ளார். ஏறு தழுவுதல் ஜல்லிக்கட்டு முல்லை நில மக்களின் வீர விளையாட்டாக இருந்துள்ளது. இது நம்மளுக்கு பொது தமிழில் கூட கேட்டிருக்காங்க. ஏறு தழுவுதல் என் நிலத்திற்குரியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கான ஒரு கேள்வி, ஏறு தழுவுதல் பற்றி கூறக்கூடிய சங்க இலக்கியம் எது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நிவாரணம் செயலி. இது பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகர காவல்துறையால் தொடங்கப்பட்ட ஒரு செயலி. இது புகார்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு செயலி. அடுத்து பருந்து செயலி. இதுவும் காவல்துறை சார்பில் பயன்படுத்தக்கூடிய ஒரு செயலி. குற்றவாளிகள், ரவுடிகள், சமூக விரோதிகள் ஆகியோரை கண்காணிக்கும் வகையில் இந்த செயலி உருவாக்கப்பட்டிருக்கு. உலக பொருளாதார மாநாடு சமீபத்தில் எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்கலாம். சுவிட்சர்லாந்து நாட்டின் டாவோஸில் நகரில் இது நடைபெற்றது. 2024ஆம் ஆண்டு உலக பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது? சுவிட்சர்லாந்து. இதில் தமிழக அரசின் பிரதிநிதியாக அமைச்சர் ராஜா அவர்களும் அருண் ராய் அவர்களும் பங்கேற்றனர். அடுத்து நிலவில் ஜப்பான் விண்கலம். அந்த விண்கலத்தின் பெயர் ஸ்லிம் விண்கலத்தை ஜப்பான் கடந்த ஆண்டு செப்டம்பரில் அனுப்பியது. எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலவை ஆராய்வதற்காக. இந்த விண்கலம் தற்போது வெற்றிகரமாக அங்கு தரை இறங்கியுள்ளது. லாஸ்ட் இயர் குரூப் 4ல் நம்மளுக்கு விண்கலங்கள் அது தொடர்பான நாடுகள் பொருத்துகளை கேட்டிருந்தாங்க. இது நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மக்களுடன் முதல்வர். இது தமிழ்நாடு அரசின் சேவைகள் மக்களுக்கு எளிதில் சென்றடையும் வகையில் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங்கில் இந்த போட்டி நடைபெற்றது. இதில் இந்திய வீரர் மான் சிங் என்பவர் தங்க பதக்கத்தை வென்றுள்ளார். இது மிக முக்கியமானது. ஆசிய மாரத்தான் சாம்பியன்ஷிப்பில் தங்க பதக்கம் வென்ற இந்திய வீரர் யார்? மான் சிங். இந்த போட்டி எங்கு நடைபெற்றது? ஹாங்காங். கூடுதல் நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். சுபாஷ் சந்திர போஸ் பேரிடர் மேலாண்மை விருது உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பாராசூட் கள மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டிருக்கு. பராக்கிரம தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 23ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. பராக்கிரம தினம் ஜனவரி 23. இது விடுதலை போராட்ட வீரரான சுபாஷ் சந்திர போஸின் பிறந்த தினத்தை முன்னிட்டு அனுசரிக்கப்படுகிறது. இது யாருடைய பிறந்த தினம் அப்படின்னும் கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து குளோனிங் முறையில் முதல் குரங்கினை உருவாக்கிய நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனா. இதனுடைய பெயர் டெட்ரோ. குளோனிங் முறையில் முதல் குரங்கினை உருவாக்கிய நாடு சீனா. இதனுடைய பெயர் டெட்ரோ. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 25. தேசிய சுற்றுலா தினம் ஜனவரி 25.
இந்தியாவிற்கும் கிர்கிஸ்தானிற்கும் இடையே கஞ்சர் என்ற கூட்டு சிறப்பு படை பயிற்சி நடைபெற்றுள்ளது. உலக பங்குச்சந்தை தரவரிசையில் இந்தியா 4வது இடம் பிடித்துள்ளது. உலக பங்குச்சந்தை தரவரிசையில் இந்தியாவின் இடம் 4. மலேரியா இல்லாத நாடாக கபோ வெர்டேவினை உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. மலேரியா இல்லாத நாடு எது? கபோ வெர்டே. WHO அமைப்பு 1948ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதனுடைய தலைமையகம் ஜெனீவாவில் உள்ளது. அடுத்து, இந்தியாவில் சாதி வாரி கணக்கெடுப்பினை மேற்கொண்ட 2வது மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம். முதலாவது சாதி வாரி கணக்கெடுப்பினை மேற்கொண்ட இந்திய மாநிலம் பீகார். தேசிய பெண் குழந்தை தினம் ஜனவரி 24. தேசிய பெண் குழந்தை தினம் ஜனவரி 24. தமிழக முதல்வர் வீரமாமுனிவருக்கு சிலையுடன் கூடிய மணி மண்டபத்தை எங்கு திறந்து வைத்துள்ளார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. கணியன் பூங்குன்றனாரின் மார்பளவு சிலையானது தமிழக முதல்வரால் எங்கு திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர். பட்டியல் சாதியினரின் நலன்களை பாதுகாப்பதற்காக மத்திய அரசு யாருடைய தலைமையில் குழு அமைத்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ் கௌபா. இது மிக முக்கியமானது, பார்த்துக்கோங்க. பட்டியல் சாதியினரின் நலன்களை பாதுகாப்பதற்காக யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கு? ராஜீவ் கௌபா. உங்களுக்கான கேள்வி, பராக்கிரம தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.